மெத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா? நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். நம்ம ரெண்டு பேரும் தரையில தானே நடக்கிறோம், ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏய் வந்துருச்சுடா, போயிருச்சுடா. ஏய் வந்துருச்சுடா, போயிருச்சு. கரண்ட்டை வெட்டிட்டாலே, கரண்ட்டை வெட்டிட்டாலே, கரண்ட்டை வெட்டிட்டாலே, வந்தா சூப்பர். He scares me more. அப்புறம் என்னப்பா எல்லாம் மார்வல் ஜீன்ஸ பார்த்தாச்சா? நானுமே 30ஆம் தேதி பார்த்துட்டேன், பெருசாவே நான் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் நான் ரிவ்யூ போடுற டைம் நிறைய எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த மூவி என்ன ரொம்பவுமே எஃபெக்ட் பண்ணி நிறைய எமோஷனல் சீன் வச்சிருந்தாங்க. பட் நான் ரொம்பவுமே அதால பாதிக்கப்பட்டேன். அதனாலதான் ரிவ்யூ போட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு. பட் எல்லாருமே இந்த வீடியோல படம் பார்த்துட்டு நினைக்கிறேன். படம் பார்க்காதவங்க சொல்லிடுறேன், இந்த வீடியோல நம்ம ஸ்பாயிலர் பத்தி தான் பேச போறோம். ஸோ ஸ்பாயிலர் வீடியோ தான் இது. ஸோ இங்க படம் பார்க்கலன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கும். இந்த படம் வந்து எதை நோக்கி போகுதுன்னா, பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர். நம்ம எல்லா ஸ்பைடர்மேன் மூவியும் பார்த்திருப்போம். அந்த மூவில நம்ம நிறைய பேர் ஸ்பைடர்மேனை தான் லவ் பண்ணிருப்போம். ஸ்பைடர்மேன் வெபுறதையும், ஸ்பைடர்மேனோட எக்ஷனையும், ஸ்பைடர்மேனோட காமெடி, அது எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்து ரசிச்சு வளர்ந்துருப்போம். எக்ஸ்பெக்ட் நோவே ஹோம்ல கூட நம்ம ஸ்பைடர்மேனை மாஸ்டின் தான் பார்த்து நம்ம கத்துனோம், செலிப்ரேஷன் பண்ணோம். பட் இந்த மூவில வந்து ஸ்பைடர்மேனை லவ் பண்றதை தவிர நம்ம பீட்டர் பார்க்கர், ஸ்பைடர்மேனுக்குள்ள இருக்க ஒரு பீட்டர் பார்க்கர், ஒரு ஹியூமனை நம்ம லவ் பண்ணோம். ஏன்னா அந்த கேரக்டரோட டிசைன் வந்து அப்படி எழுதியிருப்பாங்க. அந்த அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையுமே விட்டுட்டு தனிமையில எவ்வளவு கஷ்டப்படுறாருன்றத பீட்டர் பார்க்கர் மூலமா அவ்வளவு அழகாட்டம் போல நடிச்சிருப்பாரு. அவரோட கண்ணே நடிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு 4-3 சீன் இருக்கு. அந்த சீன் எல்லாமே ஒரு பெஸ்ட் தான். இதுதான் ஸ்பைடர்மேன் மூவிங்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அது அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 விட எனக்கு பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்துச்சு. நான் கொப்பி அடிச்சாங்கன்னு சொல்லலாம். அந்த கேமரா எங்கெல்லாம் இருக்கட்டும், அந்த கேமரா எங்களுக்கு காட்டின விதமா அந்த டைரக்டரோட விஷன் வந்து அமேசிங்கா இருக்கு. அந்த விசுவல்ஸ் தான் சொல்றேன், செம்மையா இருக்கு. நீங்க படம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா 3Dலயே போயிட்டு படத்தை பாருங்க. ஏன்னா விசுவல்ஸ்லாம் அந்த மாதிரி அல்டிமேட்டா இருந்துச்சு. அது இல்லாம நிறைய சீன் கடைசியில வந்து ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கறா வெளியே வந்து மக்கள் முன்னுக்கு எல்லாம் வந்து நிப்பா. ஸோ அந்த சீன் வந்து லிட்டரலி நான் வந்து அதெல்லாம் போயிட்டேன். பட் தியேட்டர்ல கத்தல. ஏன்னா அப்ப எனக்கு எமோஷனலா எனக்கு படல. பட் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அது பத்தி நான் யோசிச்சு பார்த்து அந்த சீன் வரும்போதுதான் கொஞ்சம் க்ரை ஆகிது, அழுகுறேன். அது மனசுக்குள்ள எனக்கு என்னமோ ஒரு கில்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணிக்கிட்டே இருக்கு. இந்த படம் ஏன்டா இப்படி வச்சாங்க அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த ஸ்பைடர்மேன் மூவியோ பார்த்து நான் இப்படி ஆனது இல்ல. எக்ஸ்பெக்ட் மார்வல் மூவிஸ், உதாரணத்துக்கு ரொம்ப எமோஷனலா மார்வல் மூவிஸ் தான் கார்டியன் ஆஃப் தி கேலக்ஸி. பட் அந்த மூவில கூட ராக்கெட் அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் எமோஷனலா இருக்குமே தவிர படம் ஃபுல்லாவே எமோஷனலா இருக்காது. அந்த கேரக்டருக்கான ஒரு எமோஷனல் இருக்கும். அதே மாதிரிதான் என்கேம் கூட. என்கேம்ல வந்து அயன்மேன் செத்த பொறுத்து அந்த எமோஷனல் டெலிவரி இருந்தது நமக்குள்ள வரும். அதுக்கு முன்னாடி அந்த படத்துல வந்து எமோஷனல் டெலிவரி இருக்காது. நம்மளுக்கு அயன்மேன் செத்த பொறுத்தா கூடுதல் எமோஷனல் டெலிவரி இருக்கும். ஏன்னா பிளாக் வீடியோ சுத்தி பார்ப்போம். ஸோ அந்த பிளாக் வீடியோ செத்த நேரம் அது கிளைமேக்ஸ் நோக்கி போகல. அது வந்து மிக்சிங் தான் நடக்கும். ஸோ பெருசா நமக்கு எமோஷனல் டெலிவரி இருந்திருக்காது. கடைசியில தான் நமக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் தெரியும் இருக்கும். ஆனா இந்த மூவில அப்படி இல்லை. ஒரு 20 மினிட்ஸ் ஃபெஸ்ட்ல ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லா எமோஷன் தான். எக்ஸ்பெக்ட் நம்ம ஜீன் கிரே சேடி சிங் ரொம்பவுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் வேற உண்மையுமே செம்மையா இருந்துச்சு. எப்படி நம்ம ஸ்டேஜ் பார்த்தோமோ அதே மாதிரியான ஆக்டிங், அதே மாதிரி ரன்னிங் கூட அங்கேயே பார்த்த மாதிரி இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட இந்த ஸ்பைடர்மேன் மூவி வந்து ஒத்து போகுது. அதை பார்த்து நான் என்னடா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாம் இங்க வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் நினைச்சேன் சரி சாரான்னு கேட்டா நான் நினைச்சேன் மில்லி பாபி ப்ரௌன் தான் சாரா கேரக்டா இருக்குமோ, செம்மையா இருக்குது அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு, அதாவது சாரா கேரக்டர் சொல்லும் போது அப்படி இமேஜின் பண்ணிட்டேன். பார்த்தா அது அப்படி வச்சிருந்தா உண்மையுமே செம்மையா இருந்திருக்கும். அங்க 11 நீங்க மேக்ஸ் சொல்றீங்கடா, நல்லா இருந்துச்சு. இந்த படம் கைண்ட் ஆஃப் எமோஷனல் படம் தான். படத்துல எமோஷனலா இருக்காது, ஆனா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு 6 மாசம் இருக்கும். அந்த மனசு சொல்ல இந்த படம் ஒரு எமோஷனல் படம்னு. எனக்கு அது ஒரு நாள் புரிய விட்டுதான் அந்த படம் புரியுது எனக்கு. ஏன் அந்த படம் எமோஷனலா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்லுவானு தமிழ் ரிவ்யூஸ் அது இதுன்னு சொல்லுவானு இந்த படம் சரியில்லை ப்ரோ, என்ன ப்ரோ ஒரு எக்ஸன் கூட இல்லை, என்ன ப்ரோ காமெடி இல்லை, என்ன ப்ரோ ஸ்பைடர்மேன் மூவி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க, என்ன ப்ரோ டிராமாவை கேட்டுக்கீங்க. ஆனா ஒன்னு சொல்ற ஹேட்டர்ஸுக்கெல்லாம் இது ஸ்பைடர்மேன் படம் அவ்வளவுதான். எவ்வளவு சொன்னாலும் ஸ்பைடர்மேன் படம் தான்டா. நான் தளபதி ஃபேன் தான். தளபதி ஃபேன் கூடுதல் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறானு. டேய் நானே ஒரு தளபதி ஃபேனு.
நானே சொல்றேன், தளபதியா மாறுவான்னு கேட்டா நான் கண்ணை மூடின்னு சொல்லுவேன் மார்வல் தாட்டா. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே மார்வல் ஃபேன். நான் பார்த்து வளர்ந்ததே ஸ்பைடர்மேனே ஹல்கே அயன்மேனையும் பார்த்துதான். சோ நான் எந்த காரணத்துக்கும் எதுக்காகவும் நான் மார்வலை விட்டே கொடுக்க மாட்டேன். பட் தளபதியும் பிடிக்கும். நான் தளபதி பார்த்தது ஸ்பைடர்மேனுக்கு அப்புறமா எனக்கு ஒரு 5-6 வயசு தான் தளபதியை பார்த்தேன். பட் நான் ஸ்பைடர்மேன் 2-3 வயசுல பார்த்துட்டேன். சோ எதுக்காக நான் மார்வலை விட்டே கொடுக்க மாட்டேன். படம் பார்த்தவங்களுக்கு புரியும் இந்த படத்தோட இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி போஸ்டல் சீன் அதுக்கு கழுவி ஊத்துறாங்க. போஸ்டல் சீன் எப்படிப்பட்ட போஸ்டல் சீன் தெரியுமாடா? அது போஸ்டல் சீன்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லாட்டியும் அந்த போஸ்டல் சீன் வந்து நேரடியா கனெக்ட் ஆகிறது வந்து சீக்ரெட் வார்ஸ் ஓர் ஃபியூச்சர் பிரைட்ஸ் ஓர் டூம்ஸ்டே தான். ஸோ இந்த 3 ப்ரொஜெக்ட்ஸ்ல தான் அந்த போஸ்டல் சீன் கனெக்ட் ஆகுது. நிறைய பேர் நிறைய தியரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு அதுல டோபி மெத்யூ வராப்புலன்னு சொல்றாப்புல. சோ இந்த பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் தான் ஸ்பேஸ்க்கு போயிடறாப்புலன்னு சொல்றாங்க. நான் என்ன நினைச்சேன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன நினைச்சேன்னா மைல்ஸ் மொரல்ஸ் தான் வராப்புலன்னு. பிகாஸ் இந்த படம் வந்து பிஃபோர் நம்ம பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ் நடக்க போற படம். சோ நம்ம பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ் அடுத்த வருஷம் வரப்போகுது. அப்ப அந்த படம் பார்த்த போறோம். அந்த படத்துல ஏதாவது இதை பத்தி சொல்றாங்கன்னு கேட்டா அந்த படத்தை ஏதாவது சொல்லியிருந்தா அந்த படம் இதோட லிங்க் ஆகிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். பட் அந்த படத்துல என்ன சொல்லப்பாங்கன்னு நமக்கு தெரியல. உதாரணத்துக்கு மைல்ஸ் மொரல்ஸ் அனிமேஷன்ல இருந்து லைவ் ஆக்ஷன் வரப்போற அது ஒரு ஹிண்டா இந்த படத்துல கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சின்ன கிளிச்சொன்னு ஆயிருக்கு. ஸோ அந்த அனிமேஷன் ஸ்டைல் வந்து அப்படியே நம்ம ஸ்பைடர்வர்ஸ் அனிமேஷன் ஸ்டைல்ல தான் இருக்கு. ஸோ நான் மேபி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அனிமேஷன்ல இருந்து லைவ் ஆக்ஷனுக்கு மைல்ஸ் மொரல்ஸை கொண்டு வர பாருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சீக்ரெட் வார்ஸ்ல மைல்ஸ் மொரல்ஸ் வந்தே ஆகணும். ஓர் நம்ம டூம்ஸ்டேலே பாக்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் ஏதாவது ஒரு லீடர் நம்ம போஸ்ட் கிரெடிட் சீன்லயே அப்படி ஏதாவது வரலாம். இல்ல டாம் ஹாலண்ட் கூட ஸ்பைஸுக்கு போயிருக்கலாம். ஸோ நம்ம இதுல போஸ்ட் கிரெடிட் சீன்ல பத்தி பேச வரல. நான் இங்க பாத்தீங்கன்னா உங்களோட தோட் என்னெல்லாம் இருக்கு இந்த படத்தை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு. அதாவது உங்களுக்கு எமோஷனலா இருந்திருக்கும், சில பேருக்கு நல்லா இருந்திருக்கும், எக்ஸ்டென்சிவா அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு இந்த படம் பார்த்துருக்க போது வீட்டுக்கு வந்த போற என்னெல்லாம் தோணுச்சு உங்களோட எமோஷன்ஸை இந்த கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா உங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்த்தீங்க எத்தனை பேருன்னு தெரியாது. பட் பார்த்தவங்கலாம் தயவு செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நண்பா. அடுத்து ஒரு காரமா எடுத்தாரு வீடியோ சந்திக்கலாம். ஆண்டில் ரைட்.